நாம இன்னைக்கு ஒரு கோல்டன் மெர்மெய்ட் பத்தின கதை பார்க்க போறோம். ஒரு ராஜா அவங்க 2 பசங்களோட இருந்தாரு. அந்த ராஜாக்கு தன்னோட தோட்டத்துல இருக்கிற கோல்டன் ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்ப பழுக்கும் அத சாப்பிடணும்னு காத்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கடையில வந்து பார்த்தா அந்த கோல்டன் ஆப்பிள காணோம். ராஜாக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதை யார் திருடிட்டு போனான்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு தன்னோட பசங்ககிட்டயே சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளவு காவலை மீறி எப்படி இந்த பழத்தை வந்து திருடினாங்கன்னு பசங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜா ஒரு கட்டத்தில் கோவமாகி இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி கத்துனதும் அவரோட சின்ன பையன் நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் குதிரையில் ஏறி கிளம்புனாரு. சின்ன இளவரசர் குதிரையில் போயிட்டுருக்கும் போது அவர் போகிற வழியில் திடீர்னு ஒரு நரி கிட்ட வந்து தனக்கு பசிக்குது சாப்பிட்டு ஏதாவது வேணுன்ற மாதிரி கேட்டுச்சு. உடனே இளவரசரும் தான் கொண்டு வந்த கறியில் கொஞ்சோண்டு அதுக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டோன்னே திடீர்னு நரி ஒரு மனுஷனாக மாறிடுச்சு. அப்போதான் அந்த மனுஷன் சொன்னான் தான் மந்திரவாதினும் தன்னால் எந்த உருவம் வேணாலும் எடுக்க முடியும்னும் தான் வந்து இளவரசருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்னு சொன்னாங்க. இளவரசர் நடந்ததை சொன்ன உடனே உங்கள் தோட்டத்துலேருந்து அந்த தங்க ஆப்பிள் திருடினது பக்கத்து நாட்டு கிளி தான். அது வேகமாக பறக்கும், அது யார் கண்ணுக்கும் படாதுன்னாங்க. அதை நானும் உனக்கு பிடிக்கிறதுக்கு உதவிறேன்னு சொன்னார். இன்னைக்கு ராத்திரி பக்கத்து நாட்டு ராஜாவோட அரண்மனையிலேருந்து அந்த தங்க கிளி திருடிடலான்னு, ஆனால் திருடிட்டு வரும்போது செவரை மட்டும் தொடக்கூடாதுன்னும் அந்த மந்திரவாதி எச்சரித்தாங்க. இளவரசரும் அன்னைக்கு ராத்திரி அரண்மனைக்கு யாருக்கும் தெரியாம போய் கிளிய கூண்டோட எடுத்துட்டு வந்தார். அப்ப திடீர்னு அவர் கால் தடுக்கி செவரை தொட்டுட்டாங்க. உடனே அரண்மனை காவலர்கள் அவரை பிடிச்சி ராஜா கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ராஜாவும் அவரை பிடிச்சி சிறையில போட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் அந்த நரி தன்னோட மந்திர சக்தியால வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே நரியும் ஒரு ராஜா மாதிரி மாறி அந்த ராஜாவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அந்த ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நரி வந்து நீ பக்கத்து நாட்டு தங்க குதிரையை திருடணும்னு ஆசைப்பட்டியே, அதுக்கு இன்னைக்கு பிடிச்ச திருடனை வேணா அனுப்பிவிடு, அவன் உயிரோட வந்தா தங்க குதிரை உனக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் யோசிச்சுட்டு அவனை திருடுறதுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நரி இந்த வாட்டியும் இளவரசர்கிட்ட ஜாக்கிரதையே திருடு, ஆனால் இந்த வாட்டியும் சிவரை மட்டும் தொட்டுறாதுன்னு சொல்லி எச்சரிச்சிச்சு. இளவரசரும் எப்பயும் போல திருடிட்டு வரும்போது குதிரை இடிச்சதில் சிவரை தெரியாமல் தொட்டுட்டாரு. அவர் சிவரை தொட்ட உடனே நரி மந்திரத்தால் தூங்கிட்டு இருந்த காவலாளிங்க எல்லாம் இவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. துரத்தி ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த ராஜாவும் அவரை பிடிச்சி அரண்மனை சிறையில் வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நரி மறுபடியும் ராஜா வேஷத்தில் வந்து அந்த ராஜா கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்படியே இந்த திருடனை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இவன் எல்லாத்தையும் திருடுவான்னு சொல்லி சொன்னதும் ராஜாவுக்கு கோவம் வந்து அந்த அளவுக்கு திறமையான திருடனா இந்த கடலில் இருக்கிற கோல்டன் மெர்மெய்டை திருடிட்டு வர சொல்லி சொன்னாங்க. இளவரசரும் நரியும் கடலை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்போ நரி சொன்னாங்க இந்த கோல்டன் மெர்மெய்டை இதுன்ன வரைக்கும் யாராலையும் பிடிக்கவே முடியலன்னு. உடனே நரி மேஜிக் பண்ணி அந்த இடத்துல பெரிய கப்பல் வர வச்சு அதில் பட்டு தங்கம் நகை எல்லாம் வர வச்சுருந்துச்சு. இளவரசருக்கும் வியாபாரி போல் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அந்த மெர்மைட் என்ன கேட்டாலும் பேசக்கூடாதுன்னும் அதை கடல் கரைக்கு வர வைக்கணும்னு சொன்னாங்க. கடல் நடுவில் போனோடனே மெர்மைட் கப்பலை நோக்கி வந்துச்சு. கப்பலில் இருக்க பட்டு நகை துணி எல்லாத்தையும் பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்க கூட கூப்பிட்டுச்சு. ஆனால் கப்பலில் திருப்பிட்டு இளவரசர் கரைக்கு வந்தாங்க. இளவரசர் நோக்கி மெர்மைடும் கரைக்கிட்டு வந்துச்சு. கரைக்கு வந்ததும் இளவரசரும் மெர்மைடோட அழகில் மயங்கி அதை கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்ச உடனே மெர்மைடும் ஒரு அழகான பொண்ணாக மாறிட்டாங்க. இளவரசர் மெர்மெய்டை கூப்பிட்டுட்டு தன்னை அடைச்சி வச்சிருந்த ராஜா கிட்ட போய் மெர்மெய்டை காட்டினாங்க. ராஜாவும் அவங்கள வரவேற்று சாப்பாடு கொடுத்து இதை சாதிச்சதுக்கு பாராட்டி அவர் திருட வந்த அந்த கோல்டன் ஹார்ஸை அவருக்கே கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த குதிரையில ஏறி அடுத்து பேரட் இருக்கிற ராஜா கிட்ட போனாங்க. அவருக்கு இவங்க வரத்துக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வரவேற்று அவங்களுக்கு பணிவாக எல்லா சேவையும் செஞ்சாங்க. பாராட்டி இவர் வச்சிருந்த கோல்டன் பேரட்டையும் இளவரசருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு இளவரசர் தன்னோட நாட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு. தன்னோட அப்பா ஆசையை வளர்த்த கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டா கோல்டன் பேரட்டை கொடுத்தா சந்தோஷப்படுவாருன்னு பேசிட்டே போகும்போது நரி தான் வீட்டுக்கு போகணும், தனக்கு வேற வேலை இருக்கணும், கூடிய விரைவில் தான் வந்து சந்திப்பேன்னு சொல்லி இளவரசர்கிட்ட சொல்லிடுச்சு. இளவரசருக்கும் நிறைய பெரிய விருப்பம் இல்லைனாலும் அதுக்கு சரின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்போ போகிற வழியில் திடீர்னு 2 திருடங்க வந்து ராஜாவை அடிச்சுட்டு அவரோட கோல்டன் ஹார்ஸையும் கோல்டன் பேரடையும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த கோல்டன் மெர்மைட் மட்டும் ராஜா இப்படி கிடக்கிறத நினச்சி
அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட நரி அங்கே வந்து கோல்டன் மெர்மெய்டை சமாதானப்படுத்தினாங்க. அப்போ கோல்டன் மெர்மெய்டோட கண்ணுலேருந்து ஒரு துளி தண்ணீர் வந்து நரியோட மூக்கில் விழுந்துச்சு. அந்த துளியை வச்சு நரி தன்னோட மந்திர சக்தியால் இளவரசரை தொட்ட உடனே இளவரசர் பழைய மாதிரி எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசர் கோல்டன் பேரட்டும் கோல்டன் ஹார்ஸும் திருட்டு போனதை நினச்சி வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்க அரண்மனைக்கு போனாங்க. போனதோடனே அவங்க அப்பா சந்தோஷமாக வரவேற்றாரு. இளவரசர் அடித்து போட்ட திருடன்களை ராஜா கைது பண்ணிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து இளவரசரோட கோல்டன் பேரட்டையும் கோல்டன் ஹேர்ஸையும் திரும்பி வாங்கிட்டாரு. அதை பார்த்த உடனே இளவரசருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இளவரசரும் அந்த மெர்மைடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோதான். கதை நல்லா இருந்துச்சா? மிமி, தீகு, தூங்கலாமா? குட் நைட்.